ரோமர் 6:6 வாசிங்க பார்க்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சிலுவை, அதாவது நிருபங்களில் முதல்ல இந்த வசனத்தில் தான் சிலுவைங்கிற வார்த்தை சொல்கிறார். அதுவும் பவுல் சொல்கிறார் ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில். இப்போ சிலுவை அப்படிங்கிற வார்த்தை போன வாரம் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் இல்லை, அது எங்கேயுமே இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சிலுவையை பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்டால் சிலுவைக்கு பதிலாக வேற ஒன்று பயன்படுத்தினாங்க. எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, யோசுவா காலத்தில் 5 ராஜாக்களை தூக்கி கழுமரத்தில் தொங்க விட்டாங்க. அதுபோல் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தா ஆமானுக்கு மனைவி சொன்னால், நீ மற்றவன்ட்ட போய் நல்ல புரோட்டா இறச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னான், நீ மற்றவன்ட்ட போய் மோதினா சிக்கல் தான் உனக்கு அப்படின்னப்புறம், இல்லை நான் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டாச்சு, நாளைக்கு அவனுக்கு கழுமரம் தான், நான் அவனை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனால் கடைசியில் தூக்குன ஆள் யார்? ஆமான்னு தூக்குனாங்க, கழுமரம். அது ரெண்டாவது. அடுத்தது தாவீது ஒரு 7 பேரை கழுமரத்தில் தூக்குக்கு கொடுத்தார். யாருன்னா சவுலுக்க மகளுக்க பிள்ளைகளும், ஆமாம் அந்த சவுலுக்க அந்த யோனத்தானுக்கு பிள்ளைகளை தவிர மீதி இருந்த ஒரு 7 பிள்ளைகளை தூக்கி என்ன செய்தார், மற்றவங்கள்ட்ட கொடுத்து அவங்களும் அந்த 7 பிள்ளைகளையும் கழுமரத்தில் தூக்குனாங்க. அதில் அந்த அவங்களுடைய தாய் அந்த பாறையில் மாசக்கணக்கில் பிள்ளைகளுக்கு இதை கொத்தி கொண்டு போகாதபடி காத்திருந்தா, கழுகுகளோ மற்ற பறவைகளோ கத்தி கொண்டு போகாதபடி. அப்போ இப்படி கழுமரம்ங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் சிலுவை என்கிறது ரோமர்கள் தான் கண்டுபிடித்து சரியான அந்த ப்ளஸ் வரியில் உள்ள குருவையை கொண்டு வரது யார் தான்? சிலுவையை இந்த ரோமர்கள் தான் இயேசு காலத்தில். அப்போ புதிய ஏற்பாட்டில் போன வாரமே பார்த்தோம், மத்தேயு 10:38 தான் முதல்ல சிலுவைங்கிற வார்த்தையை வருது. அதில் சொல்கிறது யார்? இயேசு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சிலுவையை எடுத்துக்கொண்டு பேகை எடுத்துக்கொண்டு வான்னு இல்லை, எதை எடுத்துக்கொண்டு? சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு இயேசு மட்டும் 3 முறை அந்த 4 சுவிசேஷங்கள்லையும் 3 இடங்களில் சொன்னார் அப்படின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்போ சிலுவைங்கிற வார்த்தை புதிய ஏற்பாடு முழுவதும், அது புதிய ஏற்பாடு மட்டும் இல்லை, பைபிள் முழுவதும் பார்த்தாலும் 79 வசனங்களில் 84 முறை சிலுவைங்கிற வார்த்தை என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அப்போ இந்த வார்த்தை சிலுவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் என்னது இருக்காது? விருப்பம் இருக்குமா? சிலுவை எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொன்னால் சிலுவை யாருக்கும் என்ன செய்யாது? நிறைய பேருக்கு பிடிக்காது, 1-2 பேர் பிடிச்சவங்களும் இருப்பாங்க. அப்போ இதை யார் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொன்னால் பெர்சியர்கள் தான் முதல்ல சிலுவையில் ஆள்களை, சிலுவையில் அதுக்கு பதிலாக அந்த கழுமரத்தில் தூக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிலுவைங்க மாதிரி ஆணி அடித்து தொங்க விட காரியங்களை பெர்சியர்கள்னா யார்? இப்போ இருக்க ஈரானியர்கள். இஸ்ரேலை அடிச்சுட்டு இருக்க ஆள் யார்? ஈரானியர்கள். இவர்கள் தான் யார்? பெர்சியர்கள். வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய பெர்சியர்கள். கடைசி வரைக்கும் இப்போ ஒரு 30-35 வருஷம் வரைக்கும் அவங்களுடைய பேர் என்ன தான்? பேல்சியா போகணும்னு சொல்லுவாங்க. பெர்சியா. அந்த காலத்தில் அவ்வளோ வரும். அது எல்லா அரபு நாடுகளையும் சேர்த்து பேல்சியா போகிறோம்பாங்க. அது இல்லை, பெர்சியானா ஒரே நகரம் தான். எது? ஈரான் தான். ஆனால் அந்த ஈரான் தான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், என்னதோ அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்க நாடு, அது கண்டிப்பாக இஸ்ரவேலை அடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, கண்டிப்பாக அதை அடிச்சுட்டு இருக்கான். அல்லேலூயா. கடைசி காலத்துலேயும் அந்த தலைமைகளை தான் கோகு மாகோகு, ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து யார்? இந்த பெர்சியாவும் சேர்ந்து தான் அடிக்கணிட்டு தெளிவாக வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கு. அதன்படி தான் இப்போ கடைசியில் நடந்துகிட்டே இருக்குது. பார்த்தா தெரியும், என்ன இப்போ கொஞ்ச நாளையில் மேப்பிலே இல்லாமல் அடித்து தூக்கினோன்னிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ இந்த பெர்சியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, பெர்சிய ராஜாவை தான் தேவன் முதல்ல சொன்னார், இவன் தான் என்னுடைய மேய்ப்பன். யார்? யூத ராஜாவை அவர் சொல்லவே இல்லை ஒரு நாளும். இவன் என்னுடைய மேய்ப்பன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னக்கூடிய ஆள் யார் அப்படின்னா கோரேஸ்ன்னு சொல்லக்கூடிய பெர்சிய ராஜாவை தான் அவர் சொன்னார். அப்போ அந்த பெர்சிய ராஜா அந்த கோரேஸுக்கு மரணத்துக்கு பிறகு அடுத்தது அவர் டேரியஸ். அந்த டேரியஸ் தான் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அப்போ அவனுக்கு முன்னாடி இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஒழிச்சு கட்டினதே யார் தான்? இந்த கோரேஸ் ராஜா. தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கோரேஸ் ராஜா தான் அந்த சாம்ராஜ்யத்தை ஒழிச்சு கட்டுறான். ஆனாலும் இவனுக்கு காலத்துக்கு பிறகு அந்த டேரியஸ் ராஜா காலத்தில் இந்த பாபிலோனியர்கள் கொஞ்சம் பேர் கிளர்ச்சி பண்ணதுனால 3000 பாபிலோனியர்களை தூக்கி கம்பத்தில் கட்டி விட்டு என்ன செய்துனா ஆணி அடித்து கொலை செய்தான். அதுதான் முதல்ல சரித்திரத்தில் பதிவாயிருக்கு. எத்தனை பேர்? 1-2 பேரில் 3000 பேர். ஆனால் அது கிராஸ் வடிவானது இல்லை, நேர் ஒரே கம்பு. இயேசு சுமந்தது கூட ஒரே கம்பு அப்படின்னு சொல்லாங்க. சுமந்தது ஒரே கம்பு, அதை கொண்டு போய் அடித்தது சரித்திராசிரியர்கள் தான் அப்படி தான் குறிப்பிடுறாங்க. அங்கே கொண்டு போன பிறகு தான் இன்னொரு கிராஸும் கூட வச்சாங்க அப்படின்னு. ரெண்டாவது இது முடிஞ்சு அடுத்தது சாம்ராஜ்யம், எந்த சாம்ராஜ்யம் வந்ததுன்னா கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் ஒழிந்து
இந்த சாம்ராஜ்யம் வந்தது. அப்போ பெர்சியர்கள் ஏன் கூடுதல் இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை செய்தாங்க அப்படின்னா, பாவம் செய்தவன் நிலத்துல கால்படாமல் அவனை என்ன செய்யணும், ஒழிச்சு கட்டணும். அதுக்கப்புறம் அதோட சிலுவை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க, இறக்கவே மாட்டாங்க. காக்காயும் கழுகம் தான் அதை கொத்தி கொண்டு போய் சாகணும். ஏன்னா இப்போ கூட பெர்சியாவை சேர்ந்து ஒருத்தர் மரித்தார், அப்படி தானே? அவருக்கு பேர் என்னது? டாட்டா, ரத்தன் டாட்டா. அவரை அடக்கம் பண்ணாங்களா? இல்லை, ஒரு மேடையில் கொண்டு போய் அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து. அப்போ அந்த பெர்சியர்களுக்கு என்னது அடக்கம் வந்து ஒரு நாளும் மண்ணுக்குள்ளே இருக்காது. அப்போ இந்த இவர்களை கூட என்ன செய்தாங்கன்னா அந்த சிலுவையில் தொங்க விட்டு 3000 பேரை என்ன செய்தாங்க, 3000 பேரை இவங்க கொன்னாலும் அங்கே காக்காயும் குருவிகளும் தான் அதை கொண்டு போயிட்டு இருந்தப்போ அந்த அளவு கொடூரமான ஒரு மரணத்துக்குள்ளே செய்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்த மகாவீரர் அலெக்சாண்டர் என்ன செய்தார் அப்படின்னா, இவர் தான் உலகம் முழுவதும் இந்த சிலுவை தண்டனையை கொண்டு போன ஆள். இவர் வந்து உலகம் முழுவதும் அப்படிதானே, எங்கேருந்தோ புறப்பட்டவர், மாசிடோனியாவிலிருந்து புறப்பட்டவர் உலகம் முழுவதும் இந்தியாவை கூட பிடிச்சிட்டார். ஆனால் இந்தியாவில் இருந்த மன்னனுக்கு ஒரு இதனால, போரஸுங்கிற மன்னன் அவனுக்கு துணிச்சல்னால அவங்க கையில் திரும்ப கொடுத்துட்டு போனார். ஆனால் மற்ற இடங்கள் அவ்வளவும் என்ன செஞ்சிட்டாரு, இந்த சிலுவையை வந்து எல்லா இடமும் பார்த்தார். இவர் வந்து டயர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்த பிடிச்சிட்டு அங்கே உள்ளவங்க அடங்காததுனால அவங்கள பிடிச்ச உடனேக்கு 2000 பேரை இவங்க ஸ்டைலில் அவர் என்ன செய்தார், அப்படியே சிலுவையில் தூக்கி தொங்க விட்டார். அதுவும் கிராஸான சிலுவையில், ஒத்த சிலுவையில் அவர் தொங்க விட்டார். அவர்கிட்ட இருந்து படித்தவங்க தான் இந்த கர்த்தீஜியர்கள் என்று சொல்லப்படுவவங்க. இவங்களும் இதே மாதிரி தான் அந்த சிலுவையை வச்சு தான் நிறைய தண்டனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்தது வந்தவங்க தான் இந்த ரோமானியர்கள், இயேசு காலத்தில் இருந்த இந்த ரோம சாம்ராஜ்யம். அப்போ ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு சின்ன இது இருந்தது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து கொஞ்சம் கூட வித்தியாசமாட்ட இந்த கிராஸை என்ன செய்துட்டாங்க, அந்த கம்பையை கூட சேர்த்து அடித்தாங்க. அடித்து சிலுவை எப்படி இருக்கணுங்கிறத ஒழுங்கு முறையமாக கொண்டு வந்து உலகம் முழுவதும் உள்ள. ஆனால் ரோமர்களில் ஒருத்தரை கூட அவங்க சிலுவையில் அறிய மாட்டாங்க. ரோமர் அந்த சரித்திர ஆசிரியர் சொல்கிறாங்க, இந்த சிலுவைங்கிற வார்த்தை கூட ரோமனுக்கு காதில் என்ன செய்யப்படாதான், கேட்கப்படாதான், சாடி ஓடிடுவாங்களாம். அதனால தான் பவுலை கூட சிலுவையில் அவங்க அறையலை. பவுல் யார், ரோம குடியுரிமை பெற்றிருந்தார். அதனால தான் ரோமனுக்கு ரோமன், யூதனுக்கு யூதன்னு சொல்லுவார். அதனால தான் அவனை சிலுவையில் அறையலை. அவங்க தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அவரை கொல்லுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் சிலுவையில் அவரை அறையலை. அதனால் அதுபோல் யாரையெல்லாம் சிலுவையில் இவ அறைவாங்க அப்படின்னா, 3 வகையான ஆட்களை அறைவாங்க. ஒன்று அடிமைகள், இன்னொன்று திருடர்கள், 3வது தேச துரோகிகள். அப்போ இயேசுவை எந்த முறையில் சிலுவையில் அறைஞ்சாங்கன்னா, தேச துரோகி. என்ன முறையில்? தேச துரோகிங்கிற முறையில் தான் இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. ஏன்னா 3 முறை இயேசு களவு செய்யலை, அவர் ஒருத்தருக்கு அடிமையும் இல்லை. ஆனால் அவருக்கு சுட்டப்பட்ட கடைசி இது என்னதுன்னா தேச துரோகி. அது ஏன் அப்படி சுட்டினாங்க அப்படின்னா, 6 கோர்ட்டில் விசாரித்தாங்க. முதல்ல 3 கோர்ட் எதெல்லாம், அண்ணா, கைப்பா, திரும்பவும் சனகரிப்பு சங்கம், 3 கோர்ட்லேயும் கொண்டு இவங்க சொன்ன குற்றம் என்னது, அது தேச துரோக குற்றம் இல்லை. அங்கே சொன்னது என்னதுன்னா, ஆலயத்தை இடிப்பை 3 நாளில் கட்டுவேன் நீ இந்த ஆள் சொன்னார். 2வது இன்னொரு குற்றம் என்னன்னா, தேவனுடைய குமாரன் சொல்லி தேவனை என்ன செய்தார், இருந்தாலும் இழிவுபடுத்தினார். 3வது என்னது, பிதாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லி தன்னை பிதாவுக்கு சமமாக்கினார். அப்போ இந்த 3 குற்றத்தையும் சொல்லி தான் முதல்ல அவங்களுக்குள்ள இவருக்கு எப்படியாவது என்ன கொண்டு தண்டனை கொடுக்கணும். ஆமாம், இவரை கொலை செய்யணும்னு அவங்களுக்குள்ள. ஏன்னா யூத கோர்ட்டுனால யூதர்களுக்கு கரெக்டாக யெகோவா தேவனை அவமதிச்சிட்டாலே போதும், கண்டிப்பாக அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த இதை. ஆனால் அதே காரியத்தை போய் இங்கே பிளாத்துக்கிட்ட சொன்னால் பிளாத்து கிட்ட எடுப்படாது. ஏன்னு சொன்னால் அவன் ரோம ஆட்சியாளன். அவங்ககிட்ட போய் யெகோவா தேவனை இது பண்ணதுனால, எங்கள் மதத்தில் உள்ள தெய்வத்தை இது பண்ணதுனால நீ தூக்கி கொல்லிடுச்சுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாள் அவன் கொல்லுறதுக்கு சம்மதிக்க மாட்டான், ஏறதும் சம்மதிக்க மாட்டான். அப்போ அதனால தான் அங்கே போனோன்னா பிளாட்டை மாற்றிட்டாங்க. என்ன மாற்றினாங்க, அங்கே போனோன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராயனுக்கு வரி கொடுக்கப்படான்னு இந்த ஆள் சொல்லுவார். ராயன்னா யார், உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டு தான் ரோம. ஆமாம், அவங்க கீழே இருக்க ஆள் தான் யார், பிலாத்துவும் ஏறதும். அப்போ அதனால அவங்க டெக்னிக்காக சொன்னாங்க என்னன்னா, அங்கே யெகோவா தேவனை அவமதிச்சாருன்னு இல்லை அந்த ஆலயத்தை இடிச்சு போடுவேன் கட்டுவேன்னு சொன்னாருன்னு இல்லை, ஒரே வாரத்தில் முடிச்சுட்டாங்க. ராயனுக்கு வரி கொடுக்காதன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்த விஷயம், நான் தான் ராஜான்னு சொல்கிறார். அப்போ ஏற்கனவே இருக்க ராஜா அவரை இறக்கி விட்டுட்டு நான் தான் ராஜாவா ஆக போகிறேன்னு இவர் சொன்னார். அப்படின்ட்டு உள்ள 2 காரியத்தை போய் சொல்லி வந்து அவன் மாறி மாறி உள்ளே போகிறதான் வெளியே போகிறதான். அவங்க என்ன செய்யலை, உள்ளேயே அவர்கள் தீட்டு வந்துடும் சொல்லி உள்ளே வரல. அவங்க வெளியே நின்று தான் இவ்வளோ குற்றத்தை சொல்லிட்டே இருக்காங்க. அவன் என்ன செய்தான், உள்ளே வந்து வெளியே போய் நீ ராஜாவான்னு சொன்னியாப்பான்னு இயேசுட்ட கேட்பான். இயேசு ஆமான்னு சொல்லுவார், அங்கே போய் சொல்லுவான், வேற ஒரு கதையை சொல்லுவான். இப்படி பேசி 3 தடவை அலைகழிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஒருத்தன் ஸ்பார்டகஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தனை என்ன செய்தாங்க, 6000 அடிமைகள் இவனுக்கு கூட சப்போர்ட் பண்ணாங்க. யாரு கூட, ரோமருக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி. இயேசு காலத்துக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, 71 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 6000 பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா இவருக்காக கிளர்ச்சி பண்ணாங்க ரோமர்களுக்கு எதிராக. அப்போ உடனே இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, 200 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரோடு, 200 மீட்டர்னு அங்கேருந்து கிட்டத்தட்ட எங்கே மதுரை வரைக்கும் போகக்கூடிய ஒரே வழிச்சாலை, 2 பக்கம், அந்த பக்கம் 3000 அந்த பக்கம் 3000, என்னத்தை சிலுவையை நாட்டி 6000 பேரையும் தூக்கி தொங்க விட்டுட்டாங்க.
அப்போ அதுதான் இந்த வேதாகமத்தில் நம்ம சரித்திரத்திலே மிகப்பெரிய இப்படி ஆணி அடித்து தொங்க விட்டு இவங்களை அந்த பக்கத்தில் போனவங்க கூட 6000 பாடிகள் வரிசையாக 200 கிலோமீட்டர் நிலத்தில் இருந்தால் ஸ்மெல் எப்படி இருக்கும், அப்படி அடக்கம் கூட பண்ணாமல் அப்படி கேவலப்படுத்தி இவங்க கொன்னாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்போ இயேசு காலத்தில் இருந்ததெல்லாம் உண்மையா, பிலாத்துவங்கவன் உண்மையா, இப்படியெல்லாம் பயங்கரமான சந்தேகங்கள் எல்லாம் மக்களுக்குள்ள என்ன செய்தாங்க, ரோமர்கள் தான் முதல்ல தொடங்கி வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது இப்போ ஒரு 1961 வருஷத்தில் சிசாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அந்த அகழ்வாராய்ச்சியில் என்ன அப்படின்னா, சிசாரியான்னு சொல்லப்படுற இடத்துல நடத்தின அந்த ஆராய்ச்சியில் அதில் என்ன எழுதி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், பிலாத்துடைய கல்வெட்டு ஒன்று கிடச்சிது. அப்போ அதில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, நசரேத்தனாகிய இயேசுவை நாங்கள் சிலுவையில் அறைய உத்தரவிட்டோம். யார? இயேசுவை. அங்கே தெளிவாக என்னது கிடச்சி, 1961 வருஷம், கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் தான் ஆச்சு, 60 வருடங்களுக்கு உள்ளதான் ஆயிருக்கு. இந்த ஐட்டம் கிடச்சதே உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போனது. அது வரைக்கும் இப்படி இயேசுவெல்லாம் ஓரளவு கற்பனை பாத்திரமா இருக்கலாம், பைபிளை மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது, இப்படிலாம் பயங்கரமான காரியங்கள் இருந்துகிட்டு இருந்து. அதுபோல் ஒரு கட்டடம் தோண்டி பில்டிங் என்ன செய்வாங்க, ஜேசிபி வச்சு தோண்டுவாங்க. அப்படி தான் கிட்ட. அப்போ அந்த டைம்ல எல்லாம் இருந்தால் இல்லை, 1990 ஜேசிபி இருந்திருக்குமா இல்லையா தெரியாது. தோண்டும் போது அங்கே ஒரு அப்படியே ஒரு பெட்டி வாரி என்ன செய்துட்டு வெளியே போட்டாங்க. அதாவது எப்படியோ பெட்டியை பார்க்கும்போது பெட்டியை திறந்து பார்த்தா அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இயேசு பேசின அரேமிய மொழியில் எழுதியிருக்கு. இயேசு என்ன மொழி பேசினார்? தமிழா, தெலுங்கா, என்ன எபிரேயம் இல்லை, அராமாயிக் மொழி தான் பேசினார். அப்போ அராமாயிக் மொழியில் தான் அதில் எழுதியிருக்கு. ஆள் யார் அப்படின்னா, பிரதான ஆசாரியான கைபா என்கிற யோசேப்பு. எப்படி கைபாய்க்கு மரபேர் என்னது, பைபிளில் போடலை, கல்வெட்டில் போட்டு வச்சிருக்கு. எப்படி பிரதான ஆசாரியானான கயபா என்று சொல்லப்படக்கூடிய யோசேப்பு உடைய எலும்புகள் அவ்வளோ. ஏன்னா யூதர்கள் அடக்கம் பண்ணது எப்படி அடக்கம் பண்ணுவாங்க, ஒரு தடவை அடக்கம் பண்ணாலும் திரும்பவும் அடுத்தது துவக்க தாண்டி எல்லா எலும்பையும் சேர்த்து ஒரு பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போய் அடக்கம் பண்ணதான் யூதர்களுக்கு முறை அந்த காலங்களில். அப்போ இப்படிப்பட்ட காலங்களெல்லாம் அப்போ இவங்க அதெல்லாம் குறிக்கும் போது தான் எப்படி இருந்தது, எல்லாருக்கும் இதுதான் உண்மை, இயேசு மட்டும்தான் உண்மை அப்படின்னு தெரிய வந்தது. அப்போ ஆனால் இயேசு சிலுவையில் சுமந்து போகும்போது 100 கணக்கில் ரோம படகு தளபதிகள் அதில் உண்டு. ஆனாலும் ஒருத்தன் கூட இயேசுக்கு சிலுவை என்ன செய்யலை, தொடவே இல்லை. அவனுக்கு தொட்டிருக்கலாம், ஆனாலும் அவங்க ஏன் தொடலை அப்படின்னு சொன்னால் அது வந்து அவளுக்கு அருவருப்பு. அதான் அந்த சரித்திர ஆசிரியர் தெளிவாக குறிப்பிடுறாரு, ரோமனுக்கு காதில் சிலுவைன்னு வார்த்தை கூட என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இயேசு. அதனால தான் சிறைநேவர் சீமோன் பாம்போல வந்து என்ன செஞ்சுட்டாரு, பறக்க பார்த்துட்டு நின்ன ஒரு மனுஷன். அப்படி தானே என்னதோ நடக்கும்னு சொல்லி வந்து பார்த்து இருந்தவர். கிட்டத்தட்ட 2,000-3,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து வந்தவர், பாஸ்கா கொண்டாடணுக்காக வந்தவர், ஆட்டுக்குட்டியோட வந்தவர் மனுஷன். ஆட்டுக்குட்டியை வெட்டி என்ன செய்திடலாம், பள்ளியிட்டு பேர்லாம் சொன்னா பிடிச்சலேக்க வாணி சொல்லி என்ன சட்டையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இங்கே நிற்கக்கூடிய ஒரிஜினல் அந்த ஊருக்கார யூதர்களில் கூட ஒருத்தனை கூட சுமக்க விடலை. யாரை? வெளியே இருந்து வந்த பாவத்தை பிடிச்சி சிறைனே ஊர் எங்கள் வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து வந்த அவர் யூதன் தான். அந்த யூதனை பிடிச்சி என்ன செய்தாங்க, கொடுக்க வச்சாங்க. அப்போ இப்படிப்பட்ட சிலுவையில் வந்து பயங்கரமான கோர சம்பவங்கள் எல்லாம் இருந்தது. அதில் யூதர்களும் அதை தொட விரும்பலை, ரோமர்களும் தொட விரும்பலை. யூதர்களும் தொட மாட்டாங்க, தொட்டால் தீட்டாய்ப்போம். அவங்க என்ன செய்யுது, ஆமாம், அந்த பாஸ்காவில் போய் அங்கே கலந்து விட முடியாது. இவங்க அரண்மனைக்குள்ளே, பிலாத்துக்கு அரண்மனைக்குள்ளே போறக்கு மடிச்சு நிற்கும். எனக்கு அதை போய் சிலுவை தொடுவானா, அது என்னன்னா சிலுவையை மட்டும் தொடுறது மட்டும் இல்லை, ரத்தத்தை தொட்டுட்டாலே அவன் என்ன செய்ய முடியாது, பாஸ்காவை அனுசரிக்கவே முடியாது. அவன் தொட வேண்டியது எதுனா பாஸ்கா ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை மட்டும்தான். அதனால தான் அவங்களும் தொடலை. அப்போ இதில் ரோமர் நிருபங்களில் சுவிசேஷத்தில் பார்த்தோம் நம்ம எது முதல்ல இருக்குது அப்படின்னு. சுவிசேஷங்களில் மற்ற நற்செய்தியில் சிலுவைங்கிற வார்த்தை இருக்குது. நிருபங்களில் ரோமருக்கு எழுதின நிருபங்களை தான் யார் எழுதுறாரு, பவுல் எழுதுகிறார். ரோமர் 6:6 ஒருக்கா கூட வாசிக்க பார்ப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இப்போ என்னன்னா, இதில் பவுல் வந்து இரட்டை குடியுரிமை பெற்ற ஒரு மனுஷன். அப்போ ரோமர்களுக்கு அந்த ரோம இடத்துல போய் அந்த ரோமாபுரியை இவர் என்ன செய்யலை, இவர் பார்க்கவே இல்லை. பவுல் இந்த காலத்தில் நம்ம சரித்திர புத்தகங்களை எடுத்து பார்த்தா தெரியும், இந்த ரோமருக்கு நிருபம் எழுதும்போது இவர் ரோமாபுரியை என்ன செய்யலை, அவர் பார்க்கவே இல்லை. ஆனாலும் அவர் எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார் அப்படின்னா, இவனு தான் என்ன செய்தான், இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி கொலை பண்ணதை யார் தான், இவங்க தான். அப்போ இவங்களுக்கு மேலே தான் முதல்ல சிலுவைங்கிற வார்த்தையை எடுத்து எறிகிறார். யார் எறியா, இந்த பவுல். அப்படி சிலுவையை எடுத்து அவங்க மேலே நேராக எறிகிறார். எறியது மட்டும் இல்லை, அவர் அழகாக ஒரு வார்த்தை, அது என்னன்னா பங்கு இல்லை. என்ன பங்கு இல்லை அப்படின்னா, சிலுவையில் ஒருத்தர் அரைஞ்சிட்டா அவருக்கு பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஊரில் கிடக்க சொத்து. இப்போ எனக்கு நிறைய சொத்து இந்த ஊரில் கிடக்கு, என்ன பிடிச்சி சிலுவை தண்டனை, மரண தண்டனை, என்ன சிலுவையில் அடிச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அந்த சொத்து என் பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது, பங்கு. அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்னது கிடையாது, பங்கே கிடையாது. அதுதான் சிலுவை மரணம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இயேசு அதான் அவர் எழுதுறாரு, இயேசு சிலுவையில் தொங்குனதுனால பங்கு இல்லாமல் போயில அந்த உலகத்தையே தன்னுடைய பங்காக ஆக்கி கொண்டாருங்கிறதுக்கு தான் பவுல் அதை எடுத்துக்காட்டார். நீ நினைச்சிருக்கிறதெல்லாம் தப்பு. யாரு, ரோமர்கள் நினைச்சிருக்கிறதெல்லாம்
தப்பு. மற்றவனே வேணா சிலுவையில் அறைஞ்சு அவனுக்கு பங்கு இல்லாமல் போகலாம். ஆனால் நீ இயேசுவை அறைந்ததுனால என்ன பங்கு வந்தது? பாவத்திலிருந்து, எல்லா சாபத்திலிருந்தும் சிலுவையிலிருந்து விடுதலை வந்தது. அவருக்கு இந்த உலகமே பங்காக கிடைத்தது அப்படிங்கிறத அவர் அதில் தெளிவாக சொல்கிறார். அப்போ பார்த்தா அந்த வசனங்கள் எல்லாம் கீழே உள்ள வசனங்களை நம்ம பார்த்தா தெரியும். அப்போ இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க. அடித்தது எங்கள் உள்ளங்கையில் தானே அணி அடித்தாங்க. உள்ளங்கையில் ஒரு நாள் அடிக்கல, ஒருத்தரையும் அவங்க அடிச்ச மாட்டாங்க. உள்ளங்கையில் அடித்தா அப்படி சதை கிழிஞ்சி உடனே தானே கீழே வந்து ஆள் விழுந்துடும். காலில் ஆணி அடித்தாலுமே உள்ளங்கையை வந்து ஆணி உருவி அங்கே ஒன்றும் பேலன்ஸ் பிடிச்சி நிற்காது. அவங்க அடித்த இடம் தான் இடம். அங்கே இயேசுக்கு காயங்களெல்லாம் இங்கே தான் காட்டப்படுது. அப்படி இல்லை, அவங்க அடித்தது ரெண்டு இதில் போகக்கூடிய எலும்புக்கு நடுவில் தான் ஆணி என்ன செய்யும், இறங்க. அந்த எலும்பு அங்கேயும் இங்கேயும் அது ஆளை கீழே விடாது. அல்லேலூயா. அப்போ இவங்க பயங்கர தந்திரமானவங்க, பயங்கர தந்திரம். அதாவது ரோமர்களுடைய தந்திரம் சரியான தந்திரம். அதனால தான் அவங்க தெரிஞ்சு தான் மார்க் பண்ணுவாங்களாம். எந்த இடத்துல ஆணி அடிக்கலாங்கிறத ஆளை முதல்ல கீழே வச்சு, நம்ம சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே கீழே வச்சு காலில் ரெண்டுல என்ன செய்வாங்க, நம்ம மார்க் பண்ண மாதிரி அந்த இடத்துல டாக்டர் பரிசோதனை பண்ணி இந்த இடத்துல அடிக்கலாமான்னு பண்ணி இப்பவும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் ஆள் உயிரோட இவரை நோய் என்னதான் இருக்கா உடம்புல பார்த்தீங்களா, நோய் இருக்கா, ஹார்ட்டில் பலவீனம் இருக்கா, குடலில் புண்ணு இருக்கா, எல்லாம் பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, தூக்கில் கொண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் கொண்டு என்ன செய்வாங்க, தூக்கில் கொண்டு போடுவாங்க. அதுதான் முறை இப்பவும். அதுபோல் அங்கேயும் ஆணி இந்த இடத்துல அடிக்கலாமாங்கிறத டாக்டர் என்ன செய்வார், பரிசோதனை பண்ணி தான். இப்போ இயேசுவை சிலுவையில் அறைய போகிறாங்கன்னா அதுக்கு முன்னே பரிசோதனை பண்ணாங்க ஆள் நிற்க, இதெல்லாம் செய்யணும். ஆனால் இவங்க இயேசு விஷயத்தில் அதெல்லாம் செய்தாங்க இல்லை. ஏன்னா முதல்ல அடித்த ரத்தத்தை வெளியே வர வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு காலமே மற்ற தண்டனை கொடுத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட அவங்க அடித்து ரத்தத்தை வரவழைக்க மாட்டாங்க. இயேசுக்கு கூட 40 அடியும் தீர்த்து அடிச்சிருந்தாங்கன்னா அவரை விடுதலை பண்ணக்குள்ள இது உண்டு. அதனால தான் 39 அடி அடித்தவங்க. அப்போ இப்படிப்பட்ட பயங்கரமான அநியாயம் செய்து தான் இவரை கொல்ல பார்த்தாங்க. அப்போ இப்போ போகும்போது இப்போ இயேசு இல்லை, இயேசு மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி, அங்கே ரத்தப்போக்கினால இல்லை அவங்க மரணம் அடையுது, சுவாசம் கிடைக்காம தான். இல்லையே என்ன செய்வாங்க, சுவாசம் கிடைக்கணும்னா அந்த காலில் அடிச்சிருக்க ஆணியை இருந்து அப்படியே எம்பி தான். ஏன்னா சுவாசத்தை உள்ளேருந்து உள்ளே இழுக்க முடியும், வெளியே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்போ சுவாசத்துக்காக தான் இவங்க என்ன செய்வாங்க, காலில் ஊனி இவங்க மேலே எழும்புவாங்க. அப்போ உயிரோட கிடக்காங்க. அதனால தான் இயேசுக்கு காலை முறுக்கிக்கு வந்தாங்க. எதுக்கு, திரும்ப ஒருவேளை உயிரோட கிடந்தா இவங்க காலை வச்சு ஊனி தான் அந்த இவங்க வந்து 3 நாள் 4 நாள் செலவுக்கெல்லாம் 1 வாரம் கூட சிலுவையில் என்ன செய்வாங்களாம், அப்படியே கிடப்பாங்களாம். அந்த நாள் தான். அப்போ இந்த அடுத்த நாள் பாஸ்கா நாளில் வந்து மற்றது பாடி வந்து அங்கே தொங்கினா அவங்களுக்கு அது கேடு இழுக்கு. அதனால தான் அவங்க என்ன செய்தாங்க இயேசுக்கு. அப்போ அந்த அதில் கால் ஆணியில் வந்து ஊனி மேலே எழும்பாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, உடனே அந்த ஆள் உயிரோட கிடக்கிறனா அவங்க காலை முறிச்சிடுவாங்க. அப்போ காலை முறிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, இன்னும் எழும்பி அதுக்கப்புறம் ஒரு மணிக்கூறுக்குள்ள ஆள் பாடி ஆயிரும். அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து என்ன செய்தாங்க, காலை இயேசுக்கு காலை முறிக்க வந்தாங்க. ஆனால் அதில் போட்டிருக்கு அப்படின்னா இயேசுவின் கால் முறிப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கா, இயேசுவின் கால் முறிக்கப்படவில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே மரித்து போயிருந்தவர்கள 2 கள்ளமாக இருக்க காலை முறிச்சாங்களா என்னன்னு அதில் போட்டிருக்க. நான் அதை சரியாக கவனிக்கலை. ஆனால் இவருக்கு காலம் வந்து என்ன செய்யலை. அது ஏன் அப்படின்னு சொன்னால் யாத்திராகமம் 12:46 தெளிவாக போட்டிருக்கா. போடுங்க பாருங்கள், வாசிக்க போவோம். 12:46 அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும், அந்த மாம்சத்தில் கொஞ்சம் ஆயிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது, அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது, பாஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு எலும்பை முறிக்க கூடாது, ஒரு நாளும் முறிக்கக்கூடாது. அது யாரும் எழுதுனா, மோசே சட்டம் கொடுத்துருந்தாரு 1400 வருஷத்துக்கு முன்னே பாஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு எலும்பு முறிக்கப்படாது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டி எந்த ஆட்டுக்குட்டி, பாஸ்கா ஆட்டுக்குட்டி தான் அங்கே தொங்கிட்டு கிடக்கு. இந்த எலும்பை என்ன செய்யக்கூடாது, முறிக்கப்படாது. அதுக்கு அடுத்தது சங்கீதம் 34:20 தாவீது 1000 வருஷத்துக்கு முன்னாலே இயேசுடைய முப்பாட்டன் எழுதி வைத்தார். எப்படி எழுதி வச்சார், எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படாது அப்படின்னு சொல்லி 34:20 சங்கீதத்தில். அப்போ அதுலேயும் அவர் எழுதி வச்சதுனால இந்த 2 தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும்னா இயேசுக்கு கால் என்ன செய்யக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது. அதனால தான் அதில் முறிக்கப்படாமல் இருந்தது. அப்போ இந்த சம்பவத்தை யார் எழுதுறா, யோவான் மட்டும்தான் எழுதுறாரு. அங்கே இயேசுக்கு கால் முறிக்கப்படலை அப்படிங்கிறத வேற எந்த சுவிசேஷம், எத்தனை சுவிசேஷம் இருக்குது, 4 சுவிசேஷம் இருக்குது. மற்ற 3 அதை எழுதலை. ஆனால் யார் எழுதுறா, அதான் யோவானை பார்த்தா சிலுவையில் மற்றவங்க சொல்லாத அற்புதமான அதிசயமான காரியங்கள் 7 காரியங்களை சொன்னார் யோவான். மற்ற 3 சுவிசேஷங்களும் என்ன செய்யலை, அந்த சம்பவங்களை அவங்க தொட்டு கூட பார்க்கல. ஆனால் அப்படி அவங்க சொல்லாத சம்பவங்களை 7 சம்பவங்களை யார் சொல்கிறா, இவர் சொல்கிறார். முதல் சம்பவமே அந்த கால் முறிக்கப்படவில்லை அப்படின்னு. அப்போ அது 7 மர்மமான காரியங்கள். பிறகு அடுத்தது 2வது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன வார்த்தை சாதனம் அப்படின்னா, இயேசுடைய அப்பா அணிந்திருந்த ஆடை தையல் இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்க, அதில் எதில் பாருங்கன்னா அந்த வசனத்தை பார்த்தா யோவான் 19:23 எடுத்து வாசிங்க. போர் சேவகர்
இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு ஆ. அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். ம் அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. எப்படி தையல் இல்லாத ஆடை முழுவதும் நெய்யப்பட்டிருந்த ஆடை இயேசுவுக்கு என்னது? அப்போ பார்த்தா அதில் தெளிவாட்டு வேற எந்த சுவிசேஷங்களும் அந்த ஆடையை பற்றி உள்ள விஷயத்த மற்ற 3 தானே எழுதலை. ஆனால் யோவான் ஏன்னு சொன்னால் பக்கத்தில் நிற்கார். யார் நிற்கா? மற்ற கூட பிறந்த அண்ணன் தம்பி 4 பேர் உண்டு, அப்படி தானே? 4 அண்ணன் தம்பியும் ஒத்த ஓட்டம் மதில் இறச்சாடி ஓடிட்டாங்க. ஆனால் 12 சீசர்களும் ஓடிட்டாங்க. கண்ணு குருடாக்கப்பட்டவங்க எல்லாம் பார்வை பெற்றவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. அல்லேலூயா. குஷ்டரோகிகளெல்லாம் ஓடிட்டாங்க. ஒருத்தம் கிடையாது. பார்த்தா நிற்கிறாரு ஒரே ஒரு மனுஷன். அவர் மட்டும்தான் தெளிவாக பார்த்து அந்த ஆடை கூட எப்படிப்பட்ட ஆடைங்கிறத யார் எழுதுனா? ஆமாம், அதில் கூட சங்கீதம் 22:18 தாவீது 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லி வச்சிருந்தார். என்னன்னா, வஸ்திரங்களை சீட்டு போட்டார்கள். அதை நடக்குவான்னு பார்க்கணும். அது நடந்தா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனால தான் அந்த சம்பவம் கூட, அந்த தீர்க்க தரிசனம் கூட அது நடக்கணுங்கிறதுனால தான் அந்த இடத்துல சீட்டு என்ன போடப்பட்டது. அப்போ சீட்டு போடப்பட்டதும் அந்த இடத்துல தையல் இல்லாத நெய்யப்பட்ட ஆடையாக இருந்ததுங்கிறத யார் தான் சொல்கிறா? யோவான் மட்டும்தான் சொல்கிறார், வேற யாருமே சொல்லலை. 2வது ஒரு விஷயத்தை கூட சொல்கிறார், தாயை ஒப்படைத்த விஷயம். வேற யாராவது சொன்னாங்களா? தன்னுடைய தாயை கொண்டு ஒப்படைத்தார் அப்படின்னு. அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொன்னது யாரு? இப்போ 4 சகோதரர்களும் ஓடி போன பிறகு யாரெல்லாம் ஓடிட்டா? ஆண்களாக இருந்த கூட பிறந்த சகோதரர்கள் 4 பேரும் ஓடி போயாச்சு. சீசர்கள் ஓடி போயாச்சு. எல்லாரும் ஓடி போன பிறகும் இங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் மட்டும் அதை பார்த்து கொண்டு நின்றுட்டு என்ன செய்யாரு? தாயை ஒப்படைத்த அவ்வளவு காரியத்தையும் தெளிவாக எழுதி வைக்கிறார். அடுத்தது பார்த்தா சிலுவையில் வாசகம் எழுதி வச்சிருந்தது. என்ன வாசகம்? நாசரேத்து இயேசு யூதரின் ராஜா. ஆமாம், எத்தனை மொழிகள் எழுதப்பட்டிருந்தது? எபிரேயு, கிரேக்கு, லத்தீன், 3 மொழிகள். ஏன்னா 3 மொழிகளை சேர்ந்தவங்களும் அங்கே இருந்தாங்க. யூதர்கள் அவ்வளவு பேசின மொழி அது எபிரேய மொழி. கிரேக்கர்கள் அங்கே இருந்தாங்க. கிரேக்கர்கள் பேசின மொழி கிரேக்கு. லத்தீன், ரோமர்கள் எல்லாம் பேசின மொழி லத்தீன். அதனால 3 மொழிகள் உள்ளவங்களுக்கு தெரியணுன்னாக்காக தான் எழுதுனாங்க. ஆனால் எழுதுனவுடனே யூத ஆசிரியர்கள் ஓடி போய் பிரார்த்திட்டு போனாங்க, ஒய் நீர் எழுதுனது தப்பு, ஒய் அதை என்ன செய்யும் எடுத்து மாற்றோம் சொன்னாங்களா? சொல்லலையா? ஒய் நீர் எழுதுனது இது பயங்கர தப்பு, நீர் என்ன செய்யணும், இதை மாற்றணும், அப்படி தானே? அவன் சொன்னான், ஓடி போயிருக்க ஒரு பயலங்க நின்றப்படாது, நான் எழுதுனது தான். இனி அவனா நின்னாய் பிடிச்சி சிலுவையில் உங்களையும் சேர்த்து அடிச்சு விடுவேன், மரியாதையாக ஓடி போயிருக்கேன்னு சொல்லி என்ன செய்துட்டான். அவனே ஏற்கனவே வெப்புராளத்தில் இருந்தான், அப்படி தானே? வெப்புராளத்தில் இவர் அந்த பாவத்தை அடைச்சிட்டமே அப்படிங்கிற ஒரு காரியத்தில் அவன் இருக்கும்போது திரும்பவும் போய் எழுத்த மாற்ற சொல்லாங்க இவங்க 3 பேரும். இல்லையா? ஆனால் இவங்களுக்கு தலையெழுத்தே இயேசு மாற்றாருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியலை. இன்றைக்கி அதான் கிடந்து அடி வாங்கி அமேன் லேலுயா எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. இப்போ பார்த்தா அடின்னா சுற்றி அடி நடக்கத்தான் செய்வோம். ஆனாலும் என்ன செய்யலை, திருந்தின பாடு இல்லை இவங்க. அப்போ இன்னொரு வார்த்தை சொன்னார், தாகமாக இருக்கிறேன். வேறு எந்த சுவிசேஷங்களும் எங்கள் வீட்டில் போயெல்லாம் தேடி பாருங்க, சுவிசேஷத்தில் வேறு எந்த சுவிசேஷத்துலையாவது தாகமாக இருக்கிறேன்னு எழுதி வச்சிருக்கா அப்படின்னு. யோவான் 19:28 வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. வேற எந்த சுவிசேஷங்களும் அதில் எழுதலை. ஆனால் தாவீது ராஜா இயேசுடைய 1000 வருஷத்துக்கு முன்ன ஒரு விஷயத்தை சங்கீதம் 69:21 சொன்னார். அதனால தான் அந்த விஷயத்தை கூட இயேசு சொல்ல வேண்டியது வந்தது. அது வாசிங்க, சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். எங்கே நடக்கணும்? சிலுவையில் நடக்கணும். இல்லைனாக்கி இவரை பற்றி சொன்ன காரியங்கள் பொய்யாகி போயிடும். ரோமர்கள் ஏற்கனவே காவல். இந்த சம்பவம் ஆமாம், இது இயேசு கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லணும். நீ ரோமர்களும் காவல், யூதர்களும் காவல். அப்போ அதனால தான் அன்னைக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நடந்து முடிந்ததுனுக்காக தான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லதை யோவான் எழுதி வைக்கிறார். மற்றவங்க ஒருத்தருமே எழுதலை. என்ன ஒரு விஷயத்தான் எழுதி வைக்கிறார், முடிந்தது என்று சொன்னார். என்னது முடிந்தது? யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி மற்ற 3 சுவிசேஷர்களும் ஒரே விஷயத்தை தான் எழுதுனாங்க. என்னத்தை எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால், மகா சத்தமாய் கூப்பிட்டு, அது என்ன மகா சத்தம்? மகா சத்தம் என்ன சத்தம்? அதை எழுதுனது யார் தான்? அவங்க 3 பேருக்கு பைபிளில் நீங்கள் எடுத்து பாருங்க. 3 பேருக்கு சுவிசேஷத்தில் பார்த்தா இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு உயிரை விட்டாங்க. என்ன சத்தம்னு அவங்க எழுத மாட்டாங்க. ஆனால் இவர் எழுதி வச்சிருக்காரு. எப்படி? முடிந்தது என்று சொல்லி. அப்போ பாருங்க, அதாவது அது என்ன சத்தங்கிறது யாருக்கு காதில் தான் கேட்டு? யோவானுக்கு காது. ஏன்னு சொன்னால் அவர் பக்கத்தில் நின்றுனார். இன்றைக்கும் ஆண்டவருக்கு பக்கத்தில் நின்று அவர் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் தெளிவாக நமக்கு கேட்க. இல்லை தூரத்தில் மற்ற சீசர்கள் ஓடி போன மாதிரி தூரத்தில் போயிருந்துட்டு இல்லை எழுத தொடங்கினோம்னா இப்படி தான்
மகா சத்தமாய். அது சரியா என்ன செய்யாது? நம்ம முதல்ல இயேசு பேசுகிற சத்தம் எப்படி பேசுகிறாரு, என்னத்தை பேசுகிறாருங்கிறது முதல்ல தெரியும். அல்லேலூயா. அப்போ தெளிவாக கேட்டால் ஆசீர்வாதம் உண்டு. அதனால தான் யோவானுக்கு இயற்கையான மரணம் கிடைத்தது. 100 வயசுக்கு மேலே வாழ்ந்த ஒரே சீசன் யாரு? தெளிவாக கேட்டா பக்கத்தில் நட்டு முடிந்தது அப்படின்னு சொன்னது. மற்ற 3 சீசர்களும் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அடுத்தது இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், அது ரத்தமும் தண்ணீரும். யோவான் 19:34 வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ரத்தம் வரும், தண்ணீர் வருமா? அது தண்ணீர் வருமா? எப்படி வரும்னு சொன்னால், சிலுவையில் தொங்கக்கூடிய அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னதுன்னா தண்ணீரெல்லாம் இழந்து போயிடும். உடம்புல உள்ள தண்ணீர்களெல்லாம் இழந்து போயிடும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இதயம் வந்து வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ரத்தம் வெளியே போன பிறகு ரத்தம் எல்லாம் வெளியே போயிட்டு அப்படின்னு சொன்னாலே அது அதில் என்ன செய்யுமா, சுற்றி அந்த சவ்வு பை, இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு பையிலெல்லாம் தண்ணீர் என்ன செய்யுமா, நீர் கெட்ட தொடங்குமா. அதுபோல் நுரையீரலை சுற்றியும் அந்த ரத்தம் இருந்த இடத்துலலாம் நீர் என்ன செய்யுமா, கெட்ட ஆரம்பிக்குமா. அப்போ பார்த்தா பலர் அந்த காலத்துலலாம் சந்தேகப்பட்டு இருந்தாங்க இயேசுலாம். அது அநேக பேர், என்ன முஸ்லீம்களும் சிலவங்க சொல்லுவாங்க, இஸ்லாமியர்களும் என்னென்னா இயேசு சாகலை, மயக்க நிலையில தான் இருந்தார்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இல்லை, இயேசு மரித்தாருங்கிறத தெளிவோட சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் எழுதப்பட்டிருந்தது. என்னது வந்தது? அதுலேருந்து குத்தும்போது தண்ணீரும் வந்தது, இரத்தமும் வந்தது அப்படின்னு சொல்லி யோவான் தெளிவாக சொல்லுகிறார். அதுபோல் இந்த எலும்புகள் முறிக்கப்படாத சம்பவத்தை இப்படி 7 சம்பவங்களை யார் சொல்கிறா? வேற மற்றவங்க யாருமே சொல்லாட்டாலும் இவர் மட்டும்தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு அந்த காலத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்டார். டைம் ஆகிட்டோ அவளையோ? அப்போ சரி, என்ன 1 மீட்டரை கூட பார்த்துட்டு நிறுத்திடுவோம். அப்போ இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்டார். சரி, அதுக்கு பிறகு ஒரு 12 சீசர்கள் இருந்தாங்க, அப்படிதானே? சீசரில் ஒருத்தன் பைசா வாங்க போய் அவன் என்ன இத்தனை ஆட்டோமேட்டிக்காட்டே செத்து போயிட்டான். அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தா ஒருத்தர் இருக்கிறார், அந்திரேயா தெரியுமா? 13 முறை இவருடைய பெயர் பைபிளில் வந்திருக்கு. ரொம்ப அதிகமாட்டெல்லாம் வரல, மற்றவங்களுக்கு பேரெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாட்டு வந்திருக்கும். ஆனால் இவருக்கு பேரை பார்த்தா ஒரு 13 முறை, நான் எண்ணி பார்த்தேன், 13 முறை இவருக்கு பேர் அந்திரேயா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தா இவர் வந்து யாக்கோபை போலையோ இல்லை பேதுருவை போலையோ யோவானை போலையோ பெரிய பிரபலமான ஒரு மனுஷன் இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு ஊழியம் இருந்தது. என்ன ஊழியம்னா அறிமுகப்படுத்துகிற ஊழியம். இயேசுகிட்ட கொண்டு மற்றவங்களை என்ன செய்வார்? அறிமுகப்படுத்துகிற ஒரு ஊழியம், பெரிய ஒரு ஊழியம். முதல்ல பேதுருவை கொண்டு காட்டினது யார் தான்? நான் இயேசுவை கண்டுட்டப்ப நீயும் கூட வாணி கூட்டிகிட்டு வந்த ஆள் யார்? பேதுரு பெரிய ஊழியக்காரர், ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்த ஆள் யார்? அந்திரேயா, அவருடைய சொந்த சகோதரர். அப்போ அவர் தான் என்ன செய்தார்? இவர் பெரிய மேடையில எல்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணார்னு ஒரு இடம் போடலை. அவர் பார்த்தா பேதுரு பிரசங்கம் பண்ணார், யோவான் பிரசங்கம் பண்ணார், பவுல் பிரசங்கம் பண்ணார். அந்திரேயா என்ன இல்லை பிரசங்கம் பண்ணாருன்னு எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் இயேசுக்கு முதல் சீசன் யார்? அந்திரேயா தான். அந்திரேயா யாருக்கு சீசன்? யோவான் ஸ்நானனுடைய சீசன். அப்போ யோவான் ஸ்நானன் தெளிவாக காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா போகிறதான் தேவாட்டு குட்டி. அப்போ முதல்ல இயேசுவை காட்டி கொடுத்த ஆள் யார் தான்? இவன் அந்த காட்டி கொடுக்கணும். யூதாசும் காட்டி கொடுத்தான், அவன் காட்டி கொடுத்தது வேற, ஞாபக யோவான் காட்டி கொடுத்தது வேற. அப்போ இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கணும்னு முதல்ல தெரியும். அல்லேலூயா. இயேசுவை ஆசீர்வாதம் தருவார், அதை தருவார், இதை தருவார்னு காட்டி கொடுக்கணும். பிசாசு மாதிரி தான், சும்மா ஆசீர்வாதம் எதுக்கெடுத்தாலும் ஒரு கண்டிப்புக்குள்ள வருது இல்லை. இப்படி நடந்தால் தான் பரலோகம் கிடைக்குங்கிற ஒரு காரியம் இல்லாமல் சும்மா காட்டி கொடுக்கவங்கள எப்படி காட்டி கொடுக்குறான்? யூதாசு காட்டி கொடுத்த மாதிரி தான் காட்டி கொடுக்குறான். எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம், அதை தருவார், இதை தருவார், அப்படி தருவார், இப்படி தருவார். எப்படி தருவாருங்கிறது இயேசு ஆசீர்வாதம் கொடுக்காதவர் இல்லை, கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு காட்டி கொடுக்கவன் தான் பரிசுத்த யோவான் காட்டி கொடுத்தது மாதிரி காட்டி கொடுக்கணும். ஸ்நாபக யோவான் காட்டி கொடுத்தது மாதிரி காட்டி கொடுக்குறவங்க. இல்லைன்னா தொடக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆசீர்வாதத்தை பற்றியே ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணாருன்னா அவர் யூதாஸ் தான். யூதாஸ் மாதிரி தான் அவர் காட்டி கொடுக்குறாரு. அவருக்கு பரலோகத்தை பற்றி சுத்தமாக தெரியாது. ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆளுமாட்டம் இருக்கவும் என்ன செய்யாது, முடியாது. அதனால் அப்போ காட்டி இயேசுவை ஒரு ஆள் காட்டி தராங்க அப்படின்னா எப்படி காட்டி தராங்க, எதனால் காட்டி தராங்க, எந்த வழியில் காட்டி தராங்க? உண்மையிலேயே அந்த பாவத்தை பற்றி சொல்லுவாங்களா, பரலோகத்தை பற்றி சொல்லுவாங்களா, கீழே இருந்தே அந்த பேஸ்மெண்ட் முதலே அது தொடங்கப்படுகிறதாங்கிறத என்ன செய்யணும், முதல்ல பார்க்கணும். இல்லை சும்மா ஒரு தடவை கூட பைபிளை முழுவதும் வாசிக்காமல் இருந்துக்கிட்டு வாயில வரதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அங்கே ஆசீர்வதிக்க இங்கே ஆசீர்வதிக்க வீட்டுக்குள்ளே வரார், அப்படி வரார், இப்படி வரான்னு சொன்னால் அத்தனையுமே காட்டி யாரை காட்டி கொடுக்கறது? இயேசுவை முத்தம் விட்டு காட்டி கொடுத்தா அதே. அப்போ இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு முறை உண்டு. அதனால தான் இவர் கரெக்டாக காட்டி கொடுத்தார். இது தேவாட்டு குட்டி. அதனால தான் கூட உடனே அந்திரேயா என்ன செய்தார்? பெரிய பாஸ்டர் இவர். ஸ்நாபக யோவான்ங்கிறது சாதாரண பாஸ்டர் இல்லை, பெரிய பாஸ்டர். அவரை விட்டுக்கிட்டு அந்த செகண்ட் என்ன செய்துட்டாரு? இங்கே போயாச்சு. இங்கே போன உடனே இவர் உடனே நீ என்ன விட்டு என் சபைக்கு என்ன சொல்லுவாங்க, என் சபையை விட்டு போயிட்டான், இனி வழங்க மாட்டான், அப்படிதானே? இவன் நாசமாக தான் போவான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கூட முடியாது. ஸ்நாபக யோவான் அந்திரேயாவை பார்த்து நீ நாசமாக போன்னு சொல்லலை. ஏன்னா கூட போகிறது இயேசுவுக்கு கூட. அல்லேலூயா. இயேசுவுக்கு ஊழியத்தை செய்ய போகிறார் அந்திரேயா.
இப்போ இயேசுக்கு ஊழியத்தை செய்ய போகிற பேதுரு, அதனால அவர் என்ன செய்யலை, தடுக்கவே இல்லை. நீங்கள் போங்க, என்ன செய்யுங்க, என்கிட்ட இருக்கிறத விட இனி அவருக்கு கூட நீங்கள் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. யார் இயேசுவுக்கு வார்த்தை எங்கே கேட்கவோ அந்த இடத்துல யாரையுமே தடை பண்ணினாலே அது சாத்தானின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவர் தெளிவாக என்ன செய்தார், காட்டி கொடுத்ததுனால இவர் வந்து அங்கே இவர் தான் உண்மையான மெசியானை அறிஞ்சிட்டு அந்திரேயா அந்த இடத்துக்கு இயேசுக்கு பின்னால் போயாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இவருக்கு மரணம், யாருக்கு, அந்திரியாவுக்கு மரணம். அதுபோல் அதுக்கு முன்னே அந்த பிலிப்பு இவருடைய ஊழியத்தை பார்த்தா என்ன 1-2 ஊழியங்களை ரொம்ப நல்லா செய்தார். எப்படின்னா, இயேசுவிடம் மற்றவங்களையும் 1-2 பேரை கூட்டி வந்தது மட்டும் இல்லை, அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். யார், இயேசு 5000 பேருக்கு என்ன கொடுத்தார், 5 அப்பமும் 2 மீனும். மற்ற சீசர்களெல்லாம் தகச்சு போய் நாங்கள் இது எப்படி ஆண்டவர் கேட்குறாரு, ஏதாவது உண்டாடா அப்படின்னு கேட்குறாரு. யார், அந்த ஊருக்காரங்களை பார்த்து கேட்குறாரு. பிலிப்பு கிட்ட பார்க்கறதுக்கு அந்த பிலிப்பு அந்த ஊருக்காரன், அதனால கேட்டார் இதில் பக்கத்தில் ஹோட்டல் கிட்டல் இருக்குமா, ஏதாவது இருக்கு கண்டு சென்ன உடனே இவர் என்ன செய்தார், அந்திரையா தக்கனி முந்தி ஒரு பையனுக்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ இவர் ஏற்கனவே சிக்கன் புரோட்டா இவர்களுக்கு அழிஞ்சு திரிஞ்சாரா, இதை யார்ட்டையா இருக்கான்னு தேடி திரிஞ்சாராங்கிறது தெரியாது. ஆனால் கரெக்டாக காட்டி கொடுத்தாரு. இவர் காட்டி கொடுக்கக்கூடிய ஊழியம் பார்த்தா பேதுருவை காட்டி கொடுக்குறாரு, அங்கே எல்லாரையும் ஆண்டவரோடு காட்டி இப்பவும் இங்கே இருக்குது மீன் இருக்குது அப்போ இருக்குன்னு காட்டி கொடுக்க ஆளையார் தான். அது எனக்கு நான் அதை வாசிக்கும் போதே எனக்கு அதெல்லாம் அப்படியே பட்டு மனசுக்குள்ள எனக்கு காலையில் ஒன்றா வாசிக்கும் போது அப்போ இவர் செய்த ஊழியம் பெரிய ஊழியம், அப்படி இதையும் கூட காட்டி கொடுக்குறாரு. அதனால தான் மற்றவங்கள மாதிரி இவர் சும்மா என்ன செய்யலை, இருக்கலை. அப்போ இப்படிப்பட்ட அதுபோல் கடைசியில் இயேசுவுக்கு மரணத்துக்கு முன்னே அதுக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், கொஞ்சம் யூதர்களை கொஞ்சம் கிரேக்கர்கள் வந்து இயேசுவை பார்க்கணும். நாங்கள் அப்போ இயேசுவை பார்க்கணும்னு புரதாதிகாரங்க சொன்ன உடனே பிலிப்புக்கு பயம் வந்துட்டு, இயேசு திட்டி போடுவாரோ என்ன செய்வார், இயேசு டக்குன்னு திட்டி விட்டாருன்னா என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பிலிப்பு வசமாக பின்னாடி பின்னால் போய் நின்றுக்கிட்டாரு. ஆமாம், அவனா அந்திரையா போய் பின்னால் நின்னாருன்னு இல்லை, அந்திரையா கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் இயேசு கொண்டு விட்டுட்டாரு, என்ன நிற்காங்க பேசுங்க அப்படின்னு. அல்லேலூயா. இயேசு திட்டினாருன்னு இல்லை, இவருக்கு ஊழியத்தை அந்திரியாவுக்கு ஊழியத்தை இயேசு என்ன செய்தார், உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் வேற சாப்டர். இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். ஆனால் அதுபோல் மரணம் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், இவர் எங்கே போய் ஊழியத்தை செய்தார் அப்படின்னு சொன்னால், தோமா எங்கே ஊழியம் செய்தார், இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தார். சென்னையில் வச்சு என்ன செய்தாங்க, சாந்தோமில் வச்சு குத்தி கொலை பண்ணாங்க, பூசாரிகள் கொன்னாங்க அப்படின்னு தெளிவாக தெரியும். அதுபோல் அந்திரையா எங்கே போனார் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போனார். ரஷ்யா தெரியுமா, இன்னைக்கு மாகோகு இஸ்ரவேலுக்கு எதிராக போகக்கூடிய மாகோகு யார் தான், ரஷ்யா தான். இந்த ரஷ்யாவுக்கு போய் ஊழியம் செய்த ஆள் யார், இயேசுக்கு சீசர்களில். இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி அடி வைக்காங்க, அப்படி தானே. ரஷ்யா ஏற்கனவே 18 நாடுகளாக இருந்தது தான், சோவியத் யூனியன் அப்படிங்கிற 18 நாடுகளாக இருந்தது தான். அதில் பிரிஞ்சு போனது தான் இப்போ உக்ரைன். அவன் இவனை திரும்பவும் அங்கே கோதுமை நிறைய விளையிறதுனால பசமா ரஷ்யாக்காரன் என்ன செய்யான், இழுத்து இவனை கூட உள்ளே இழுத்து போட்டுக்கலான்னு ஆசைப்பட்டு அந்த பாகத்தை போட்டு அடித்து நுறுக்கிட்டு இருக்கான். இல்லையா. ஆனால் உக்ரைன் இப்போ அந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் எல்லாம் போய் சோவியத் யூனியனில் போய் சுவிசேஷம் சொன்ன ஆளையார் தான் இவர் தான். அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அங்கே கிரேக்க தேசத்தை சார்ந்த பத்ரசின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளுநர் அங்கே ஆட்சி செய்துட்டு இருக்கான். இப்போ இவருக்கு பிரசங்கத்தை கேட்டவுடனே அவனுங்க பொண்டாட்டி என்ன செய்துட்டான், மனைவி இவளுக்கு பின்னால் போயிட்டான். அந்திரியாவுக்கு பின்னால் போய் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். ஆளையார் கிரேக்கர்கள் பாருங்க, அங்கே போயிருக்காரு. அங்கே போனால் ஆள் இவ மாறிட்டான். மாறினது மட்டும் இல்லை, அவருடைய சொந்த தம்பியார், கூட பிறந்த தம்பி, அவனை என்ன செய்துட்டான், அந்திரியாவுக்கு பிரசங்கம் கரெக்டு தான், இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு 2 பேரும் போனதுனால இவருக்கு என்ன ஆகிப்போச்சு, பயங்கர கோவம் வந்துட்டு. கோவம் வந்தோடனே இவரை என்ன செய்யணும், சிலுவையில் அரைஞ்சி கொல்லணும். ஏன்னா இவனுக்கு இதெல்லாம் இப்போ சிலுவைங்கிறது இவனுக்கு கை வந்த கலை. இயேசுக்கு பிறகு நிறைய பேரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ இவரை என்ன செய்யணும், சிலுவையில் அரையணும். அப்போ சிலுவையில் அரையணும் உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளே நாளை காலையில் என்ன செய்துடுவானுமே சிலுவை. அப்போ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சார். இப்போ இப்போவும் மரண தண்டனை கைதிகளுக்கு ரிக்வஸ்ட்டை எப்போ நினைச்சுவாங்க கேட்பாங்க. அப்போ அதனால் இவர்கிட்ட கேட்டோன்னா இவர் ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், ஏன்னா நான் இயேசுவை அரைஞ்சது மாதிரி என்ன தயவு செய்து என்ன செய்கிறாங்க, அரைஞ்சிடாதுங்க, எனக்கு அதில் விருப்பமே இல்லை. ஏன்னா அவருக்கு தகுதி, எனக்கு அவரை மாதிரி அரைஞ்சிங்கன்னு ஒரு கீழ்த்தரமான இது இறக்கப்படாது. எனக்கு ஸ்பெஷலாட்டு இப்படி கிராஸ் வடிவில், எப்படி பெருக்கல் வடிவில் என்ன செய்யணும், எனக்கு நீங்கள் சிலுவர் ரெடி பண்ணி அதில் என்ன செய்யுங்க அரைங்க அப்படின்னு சொன்னோன்னா அவனை ஸ்பெஷலாட்டி என்ன செய்தாங்க அப்படி கட்டி இயேசுவை அதாவது என்ன செய்தாங்க கையில் ஆணிகளை அடித்து, அதாவது ரத்தம் வெளியே போகும் சீக்கிரம் சரி. ஆனால் இவனை திட்டம் போட்டு என்ன செய்தாங்க அப்படின்னா, இவரை கயரெல்லாம் தான் கட்டணும். ஆணி வச்சு அடித்து கொண்டா என்ன செய்வாங்க, ரத்தம் வெளியே போய் ஒரே நாளையில் ஆள் அவுட் ஆயிரும், இல்லை 2 நாளையில் ஆள் அவுட் ஆயிரும். இவன் ஒரு வாரமாவது கிடந்து தான் சாவணுங்கிறதுக்கு என்ன செய்தாங்கன்னா, பெருக்கல் வடிவரான சிலையில் கையை 2ஐயும் சேர்த்து வச்சு கட்டி பெருக்கல் வடிவில் வச்சுட்டாங்க. அப்போ 2 நாட்கள் சாகாமல் கிடந்தார். ஆனால் சாகாமல் கிடந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்தார், சாவாமல் அவர் இறுதி மூச்சு வரை. அவருக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி நின்னாங்கன்னிட்டு சரித்திரம் சொல்லுது. ஆனால் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். இயேசுக்கு சுவிசேஷத்தை அவருக்கு கடைசி கண்ணு மூடு வரைக்கும் சொல்லிடுறார். அப்போ ஆனால்
இவங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க உடனே ஓடி போய் ஆளு நெருக்கத்தில் கிளர்ச்சி பண்ண போனாங்க. என்ன கிளர்ச்சி? இவரை எப்படி நீ சிலுவையில் அறையலாம், இறக்க இல்லைன்னா ஒன்றை விட மாட்டோம். அப்படி கிளர்ச்சி பண்ணி இவரை சிலுவையிலேருந்து இறக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இவர் மரித்து போனார். அல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் உயிர் கொடுத்தவங்க தான் சிலுவையை சுமந்தவர்கள். அப்போ பாருங்க, ஒரு ஆள் யாரு? இயேசுக்கு அடுத்தது சிலுவையை சுமந்த ஆள் யாரு? அந்திரேயா. அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் யார் அப்படின்னா அவருடைய சொந்த சகோதரனான பேதுரு. ஒரு தாய்க்கு வயிற்றில் பிறந்த 2 பேரும் தான் சிலுவையில் அறையப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம பாருங்க, ரெண்டாவது யார் பண்ணா இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல? அப்படிதானே கலிலேயா கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவரை இயேசு சொன்னார், எம்ப நிலவா நான் ஒன்று மனுஷரை பிடிப்பவர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். வந்தவொடனே பார்த்தோன்னே கடலில் நடந்தார். அப்படித்தானே இயேசு நடந்தோடனே இவருக்கு ஒரு ஆசை, எனக்கும் நடக்கணும். ஆனாலும் ஒரு பயத்தில் என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவை விடவும் நல்ல நீச்சல் தெரிஞ்சவர் மனிதனாக இயேசு ஒரு நாள் கடலில் நீந்தினார்னு இல்லை. ஆனால் பேதுரு நீச்சல் ஏற்கனவே ஒருக்க துணி இல்லாமல் கடலுக்குள்ளே சாடி நீந்தியே வந்துட்டார். ஆனாலும் பயந்து என்ன செய்தார்? இந்த நேரத்தில் இயேசு பக்கத்தில் இருக்கனால நம்ம சொந்த காரியத்தில் வரண்டான்னு சொல்லி ஆண்டவரேன்னு சத்தம் போட்டு அந்த இடத்துல கொஞ்சம் திட்டு வாங்கினாலும் அந்த இடத்துல அப்படி நடந்து வந்தார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை, பெரிய ஒரு விஷயத்தை சொன்னார். மற்ற எந்த சீசர்களும் சொல்லாத விஷயம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். மற்றவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் சொன்னார், நான் யாருன்னு இயேசு கேட்டவுடனே ஒற்றை வார்த்தையில் சொல்லிட்டார், ஜீவனுள்ள தேவனுடைய. அதனால தான் உடனே பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் மறுதளித்தார். அப்படிதான் 3 முறை மறுதளித்தார். 3 முறை திரும்ப தேவன் பேசினார். அதுக்கப்புறம் 3 முறை கண்ணீரிட்டு அழுதார் அப்படின்னு போட்டுங்க. ஆனால் அது காரியங்களெல்லாம் முடிந்தவொடனே ஒற்றை பிரசங்கத்தில் இயேசு இல்லைன்னு இடத்துல எழும்பி நின்று நான் தான் பெரிய தலைவன்கிறத நிரூபித்தது யார் தான்? அடுத்தது இயேசுக்கு பணி அப்படியே முழுவதையுமே தலைக்கு மேலே ஏற்றுக்கிட்டு ஒரு கடப்புறத்துக்கார ஒரு மனுஷன், மீன் பிடிச்சிருந்த மனுஷன், ஒரே பிரசங்கத்தில் அன்னைக்கு மைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஸ்பீக்கரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஒரு 3000 பேர் மனம் திரும்பினாங்கன்னா 30,000 பேரை பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நின்றுருந்தாங்க. ஆனாலும் அந்த இடத்துல பார்த்தா 3000 பேர் ஒரே நேரத்தில் என்ன செய்தாங்க? ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அடுத்தது 5000 பேர் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது 3வது எண்ணில் அடங்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். யாருக்கு பிரசங்கம்? பேதுருடைய பிரசங்கம். அப்போ இவ்வளவு காரியங்களை செய்துக்கிட்டு இருந்த பேதுரு இயேசு பிறந்து சரியா 64வது வயசு. அப்போ இயேசு 33 வயசில் மரித்தார். ஆனாலும் 64வது வருஷம் ஆகும்போது இவரை நீரோ மன்னன் பிடிச்சிட்டு போயிட்டான். யார் இவர்? எங்கே போனார்? நம்ம ஊழியத்தை எங்கே போய் சேர்ந்துட்டு போனார்? எவன் சிலுவையில் இயேசுவை அடித்தானோ அவனுக்கு இடத்துல போய் தான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ரோமாபுரிக்கு போனார். இன்றைக்கி ரோமாபுரி தான் எல்லாமே, நம்ம ரோமன் காத்தலிக்கு தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை சிலுவையில் இருந்தது, பேதுருவை அறைந்ததெல்லாம் யார் தான்? ரோமர்கள். அங்கே நீரோ ஆட்சி செய்து கொண்டிருந்தான். நீரோ ஆட்சி செய்யும்போது இவர் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். இவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு நகரத்தை என்ன தீயிட்டு கொளுத்திவிட்டான். யார்? நீரோ மன்னன் தான் கொளுத்தினான். கொளுத்திக்கிட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, கிறிஸ்தவர்களுக்கு மேலே பழிய போட்டாச்சு. இதை கொளுத்தினது யார் தான்? இவனால எல்லாரும் என்ன செய்யணும்? பிடிச்சி கொலை பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவன் சொல்லியாச்சு. அப்போ செய்யும்போது அப்போ முதல்ல தூக்கப்பட வேண்டிய ஆள் யார்? சர்ச்சு பாஸ்டர் தான் முதல்ல தூக்கணும். அதுக்கப்புறம் தான் விசுவாசிகளை தூக்கணும். இப்போ பார்த்தா பாஸ்டர் யார் தான்? பேதுரு அங்கே பாஸ்டர். அப்போ பாஸ்டரை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? போயாச்சு. பாஸ்டரை பிடிச்சி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி முதல்ல உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்ச உடனே இவருக்கு சாதகமான கொஞ்சம் பேர் எழும்பினோன்னா அது சரித்திரத்தில் தான் தெளிவாக போடப்பட்டிருக்கு. எழுப்பி என்ன செய்யணும்னா, பேதுரு என்ன வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? இயேசுவை போல சிலுவையில் அறையப்படக்கூடாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? நான் பையன் தப்பிடணும். உடனே இவர் இடைக்கடை என்ன செய்வார்? திடீர்னு மறுதளிக்க மாட்டேன் பாரு, மறுதளிப்பார். அப்படிதானே? போக மாட்டேன் பாரு, சாடிடுவார். இயேசு சிறுவையில் அறையணான்னு சொன்னோம்னா இயேசுட்ட சிலர் சும்மா கிடையாது, இதுபடி பேசிட்டு நடக்காது அடி அந்த 5,000 அறுப்பு வாங்குவார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எடுத்து சாடி தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடிய அதே பேர் பின்னும் திரும்ப வந்த புத்தி என்ன செய்யுது? இவருக்கு ஒருக்க வந்தவுடனே இவனை சொன்னோடனே சாடி ஓடிடணும்னு என்ன செய்ய மதுரை சாடி ஓடிட்டார். இப்போ ரோமை தாண்டி ஓடும்போது அப்போ இவருக்கு தரிசனத்தில் இயேசு வருகிறார். அப்போ அதில் சரித்திரத்தில் தெளிவாக அந்த ஆராய்ச்சியாளர் எழுதி வச்சிருக்கிறார். என்னன்னா, இயேசு வருகிறார். இயேசு எப்படி வருகிறாருன்னா சிலுவையை சுமந்துட்டு வர்றார். வந்து இயேசு சொல்கிறாரு, இவர் உடனே கேட்குறாரு, ஆண்டவரே எங்கே போகிறீர்? இப்போ சிலுவையில் திரும்ப சுமந்துட்டு வர இயேசு விட்டு அவர் கேட்குறாரு, ஆண்டவரே எங்கே போகிறீர்? அப்போ எங்கே போகிறீர்னோடனே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீ என்னுடைய ஆடுகளை விட்டுட்டு நீ தாடி ஓடி வந்துட்டா, அதனால என் ஆடுகளுக்காக இன்னொரு முறை நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். உடனே அப்பா நான் தெரியாமல் என்ன சேர்த்துட்டேன் ஆண்டவரே, எலும்ப நான் தப்பி எந்த இடத்துல ஓட மாட்டேன், உமக்காக மறித்து உமது பக்கத்தில் வர்றதுக்கு நான் ரெடி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து திரும்ப அந்த நீரோ மன்னன்ட்ட போய் ஒரு வார்த்தை தான் சொன்னார். எங்கே பாரு, நீ சிலுவையில் அரைஞ்சா சரி, இயேசுவை அரைஞ்சு கொன்னா சரி, ஆனால் என்ன நீ என்ன செய்யக்கூடாது? அதே மாதிரி அறையக்கூடாது. என்ன செய்யணும்? இயேசுவை நேராக வச்சு தான் நீ அரைஞ்சா, ஆனால் என்ன நீ தலைகீழாக வச்சு அரையணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவரை தலைகீழாக வச்சு அரைஞ்சாங்க. இன்றைக்கி தான் அந்த இடத்துல தான் பார்த்தா ரோமாபுரியோட எல்லா காரியங்களும், அவரை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையும் எங்கே இருக்குது? அந்த ரோமாபுரியில் தான் இருக்குது. செயின்ட் பீட்டர் பசிலிக்காயில் தான் என்ன எல்லாரும் ஓப்பாண்டவர் முதல் எல்லாரும் என்ன செய்யாங்க?
அங்கே போய் காரியங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ பார்த்தா இன்றைக்கி பேதுருவுடைய கதையும் எப்படிப்பட்ட கதை. ஆனால் 2 பேருடைய கதையும் பார்த்தா 2 பேருமே ஒரே தாய்க்கு வயிற்றில் பிறந்த 2 பேருமே கூட பிறந்த சகோதரர்கள் தான். ஆனால் கடல்புறத்தில் இருந்து ஒரு அறிவு கூட பெரிய அளவு, மலைக்கு கூட எங்கே ஒதுங்காதவங்க, மலைக்கு கூட அவங்க வந்து ஸ்கூலில் ஒதுங்கதோ இல்லை, காலேஜுக்கு போனானியோ இல்லை பாலிடெக்னிக்கு போனானியோ ஐடிஐக்கு போனானியோ இல்லை, அவங்க ஒரு இடமும் போகலை, கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாதவங்க. அதனால தான் எடுத்து சாடி சாடி சில வார்த்தைகளை பேசினாங்க. ஆனால் எத்தனை பேர் இருந்தாலும் 12 பேர் இயேசு கூட இருந்தாலும் இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர்கள் யார் தான்? இவங்க 2 தான். அதனால தான் என்னை தேவனுடைய ஊழியம் செய்யணும்னா நம்ம பெரிய படிப்பாளிகளாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவருக்கு பின்னால் நம்ம போகிறதுக்கு துணிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சிலுவையினுடைய ஒரு ஆசீர்வாதம் நமக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.